ஒரு நாள் பணக்கார வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஈழத்துல திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேக்குள்ள நுழைந்து வந்த களைப்புக்கு குளிச்சிட்டு மாலை சாப்பாடையும் சாப்பிட்டு இருந்தேன். அதை கடந்த காணொளியில பார்த்திருப்பீங்கள். இந்த காணொளியில ஒரு சம்பவம் செய்ய போறேன். அப்படி என்ன சம்பவம் என்று நீங்க எதிர்பார்க்கலாம். சம்பவம் என்றாலே எங்களுக்கு சாப்பிடுறது தான். இந்த உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேக்குள்ள இருக்கிற ஒரு உணவகத்துல எங்களுக்கு பிடிச்ச மீனை நாங்களே தெரிவு செய்து அந்த மீனை சமைச்சு சாப்பிடலாம். அதை இந்த காணொளியில பார்க்க போறீங்க. அத்தோட இந்த உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேயினுடைய சிறப்பாக இருக்கிற கடற்கரை சூழல் எப்படி இருக்குன்றதை காட்ட போறேன். அதை விட இந்த கடற்கரை சூழல்ல நீங்கள் என்னென்ன நிகழ்வுகளை நடத்தலாம் என்பதை இந்த கடற்கரை விடுதியினுடைய பணியாளர் ஒருவரோட கதைத்து உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன். நம் நாட்டவர்கள் வாட்ஸ்அப் எண் ஊடாக தொடர்பு கொண்டு விசேட விலைச்சலுகையை பெற்றுக் கொள்ளலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். ஒரு நாள் பணக்கார வாழ்க்கை வாழ்றதுக்காக நான் தெரிவு செய்து வந்திருக்கிற இடம் ஈழத்தில் திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கிற உப்புவெளி பீச் பை டிஎஸ்கே. இங்க ஏற்கனவே 2 காணொளிகள் பதிவிட்டு இருக்கிறேன். இது 3வது காணொளி. இந்த காணொளியில கடற்கரை சூழல் எப்படி இருக்குன்றதை காட்ட போறேன். அத்தோட மீன் அவன்ல ஓட்டு சுட்டு சாப்பிட போறோம். சரியா? மீனை நானே தெரிவு செய்ய போறேன். அதுக்கு பிறகு போய் சுட்டு சாப்பிட போறோம். சரி, இப்ப கடற்கரைக்கு போவோம் வாங்கோ. திருகோணமலையில் இருக்கிற குன்றொன்றுல முருகன் சிலை அமைக்கிறதுக்கான முயற்சியை செய்யறோம். அதற்கு நீங்களும் பங்களிப்பு செய்ய விரும்பினால் திரையில தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணோட தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் ஊடாக தொடர்பு கொள்ளாமலே மேலதிக விவரங்களை அறிய விரும்பினால் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இணைப்பை அழுத்தி அந்த காணொளியை பாருங்கள். இதுதான் கடற்கரை விடுதி மக்களே. இந்த பக்கம் ஒரு நீச்சல் தடாகம் இருக்குது. ஒரு பெரிய நீச்சல் தடாகம். நிறைய பேர் குளித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறது அவதானிக்க முடியுது. ஆஹாஹா, பாருங்கோ எப்படி இருக்குண்டு. எப்படி சிறப்பா இருக்குதல்லவா? சரியா? அப்படியே வாங்கோ. இதுல எழுதி இருக்கு பாருங்க, த அலை டெக். அவ்வளவு ஒரு சிறப்பான இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம்ன்றதை இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும். அந்த இடத்துல பாருங்க, கரை வேலை இழுத்து கொண்டு இருக்கிறார்கள் அல்லவா? அந்த கரை வேலையில கொண்டு வர மீனைத்தான் இங்க கொண்டு கொடுக்கிறார்கள். அது குளிரூட்டியில வைக்கப்பட்டிருக்கும். நாங்கள் எந்த மீன் வேண்டுமென்றதை தேர்வு செய்து அந்த மீனை சுட்டு சாப்பிடணும் என்று விரும்புறீங்களா, அவிச்சு சாப்பிடணும் என்று விரும்புறீங்களா, நீங்க என்ன மாதிரி சாப்பிடணும் என்று யோசிக்கிறீங்களோ அதை அவர்களுக்கு சொன்னா அவர்கள் அந்த மாதிரி அதை செய்து தருவார்கள். இப்படி பாருங்க எப்படி இருக்குன்னா, அதுல தெரிகிறது திருக்கோணேச்சரம் கோயில். கடற்கரையில நிறைய சுற்றுலா பயணிகள் கடல் குளியல் செய்கிறார்கள். அதை விட இந்த பக்கம் பாருங்க, தென்னை மரங்கள் நிறைய நிற்குது. நான் கடந்த ஆண்டு வரும்போது இருந்ததை விட இப்ப இந்த இடம் இன்னுமே மாறி இருக்குது. அதுல நீச்சல் தடாகமும் இருக்கு, இந்த பக்கம் கடலும் இருக்குது. அப்ப எவ்வளவு மகிழ்ச்சியை இந்த இடம் கொடுக்கும்ன்றதை நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த கடற்கரையில பாருங்க, நிறைய விளக்குகள் தொங்கிக் கொண்டிருக்குது. இரவு வேளையில இன்னும் சிறப்பா இருக்கும் என்று நான் நம்புறேன். இந்த கடற்கரையில இந்த உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேயால என்னென்ன சேவைகள் வழங்கப்படுதுன்றதை அக்காவை கேட்டறிஞ்சு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய பெயர்? ரஷிகா. வாரவர்கள் எப்படி பயன்பெறலாம்? இதான் எங்கட பீச் டெக் ஸோ இங்கே நாங்கள் மெயின்லாம் மார்னிங் பீச் வெட்டிங் அண்ட் ஈவினிங் ரிசப்ஷன் இந்த ஏரியா எல்லாம் செய்யறது நாங்கள். ஸோ இந்த டெக்கில் தான் மண்டபம் வரப்போகுது. அப்போ மண்டபம் வந்தால் மார்னிங் அந்த சன் ரைஸோட சேர்த்து அழகான ஒரு வியூ வரும். காலையில் அதுக்கு பிறகு நம்ம சன் செட்டுக்கு இங்கே ரிசப்ஷன் வைப்பாங்க. அப்ப சீட்டிங் ஏரியா ஃபுல்லா அந்த கார்டன் ஏரியாவில் வரப்போகுது. இங்கதான் இந்த ரிசப்ஷன் மண்டபம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாம நாங்க இங்க கூடுதலா இப்ப வெட்டிங் நடக்கிறதுக்கு எங்களோட பேசுறது இந்த புலம்பெயர்ந்து போன தமிழாக்கள் இப்ப வெளியில இருக்கிற லண்டன், பிரான்ஸ் அப்படி இருக்கிறவங்க தான் கூடுதலா இங்க இந்த வெட்டிங்களுக்கு வருது. எங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு கூட இப்போ கூட புக்கிங் கன்ஃபார்மா இருக்குது இந்த பீச் வெட்டிங்காக. கூடுதலா வெளியில இருந்து வரவங்க எங்களோட காய்க்கிறது இந்த பீச் வெட்டிங், அதாவது லொகேஷனுக்காக. இதுல மேடை அமைப்பு வரும்னு சொல்றீங்க தானே? இப்ப அதை தாண்டி இந்த சூழல் எப்படி ஒழுங்குபடுத்தி கொடுப்பீங்க? என்னடா இப்ப சுற்றுலா பயணிகள் போறதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கு. அப்ப வாரவர்கள் ஒரு நிகழ்வு நடத்துறார்கள்னா இந்த இடம் எப்படி தயார் செய்யப்படும்? பொதுவா உண்மையை சொல்ல போனா நாங்க ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர்ல அவுட்டோர் எடுக்கிறது இல்லை. நாங்க ஹோட்டல் ஃபுல் ஆக்குபைட் ஆகிருந்ததால அது தவிர்த்து மற்ற நாள்ல எடுத்துருவோம். மற்ற காலங்கள்ல எடுத்துட்டு இந்த லொகேஷன் நாங்க இருக்கிற கெஸ்ட்டுக்கு ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணுவோம். காலையில இங்க ஒரு பீச் வெட்டிங் கொண்டு வர போகுது. இந்த ஏரியாவில் இருக்கிற சன் பெட்ல எல்லாம் நாங்க ரிமூவ் பண்ணிட்டு சேர்ஸ் போடுவோம் சீட்டிங் ஏரியா. அப்ப அதை முன்னுக்கே நாங்க கெஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். அப்ப அவங்களுக்கும் ஹாப்பி. அவங்களும் காலையில இப்படி இந்த வெட்டிங் பண்றாங்க,
தமிழ் வெட்டிங், சிங்கள வெட்டிங் எல்லாம் வந்து பார்ப்பாங்க. திருமண நிகழ்வு மட்டும் தானா இல்லை இதர வேற? இதுல வந்து நாங்க இந்த பொதுவா செய்யறது ரொமான்டிக் டின்னர், ப்ரப்போசல். நம்ம ஒரு ப்ரப்போசல் கூட நல்லா செய்து ரொம்ப பெரிய ஒரு ரீச் ஆனது. அதுக்கு பிறகு பார்பிக்யூ டின்னர், அதெல்லாம் ஸ்பெஷலா இதுல கொடுப்போம். டெக்ல ஸ்பெஷல் ஈவென்ட்னு சொல்லி பார்ட்டி, கெட் டுகெதர் அதெல்லாம் இந்த ஏரியாவுக்குள்ள நாங்க டின்னர் நைட் டைம்னு சொன்னா இந்த ஏரியாவுக்குள்ள அரேஞ்ச் பண்ணுவோம். கூடுதலா அந்த மகிழ்வான நிகழ்வு அப்படியானதுகள் மட்டும்தான் இங்க வரும். ஆனா நிறைய அந்த பெச் டுகெதர் எல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. இங்க அவுட்டோர்ல வந்து வாலிபால் மேட்ச் விளையாடி பொன்ஃபயர் வச்சு கொண்டு நைட்ல அந்த சின்ன மியூசிக் கொண்டு பண்ணி இடத்துல இருந்து அந்த ஃப்ரெண்ட்ஸோட என்ஜாய் பண்றதுக்கு எல்லாம் நிறைய செய்திருக்காங்க. சரி சரி. பிஸி டைமை தவிர மற்ற நேரம் நாங்க எல்லாம் கெஸ்ட் இப்போ என்ன விரும்புறாங்களோ அதங்களால செய்து கொடுக்கலும். சரி சரி. என்ன கேட்டாலும் நாங்க செய்து தருவோம், ஹோட்டல் அவைலபிலிட்டியை பொறுத்து. சரி சரி. அந்த நாட்கள்ல உணவு என்ன மாதிரி அவங்க கேட்கறதா இல்ல? உணவு வந்து எங்கள்கிட்ட அவங்களுக்கான ஏன்னா இப்ப சில இடங்கள்ல ஏற்கனவே சமைச்சு தயாராகினதை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. சில பேர் யோசிப்பின் தான் அந்த இடத்தையே கொத்து போட்டு தருவோம். அப்படின்னு சொன்னா இந்த லைவ் பார்பிக்யூ போடுவோம், லைவ் குக்கிங். அவங்க வந்துட்டு இந்த ஏரியா ஃபுல்லா லொகேட் பண்ணிட்டு அவங்களுக்கு நாங்க லைவ் குக்கிங் அப்படியே இந்த ஏரியாவில் பண்ணுவோம். ஹோப்பர்ஸ், கொத்து, கிரில்ஸ் அப்படிலாம் செய்யும் போது அவங்களுக்கு இந்த டைம்ல இருந்து ஒரு மியூசிக் கேட்டுக்கொண்டு அந்த லைவான சாப்பாடு சாப்பிடும் போது அவங்களுக்கு அது ஒரு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சரி சரி. நன்றி நன்றி. இப்போ வாங்கோ நாங்கள் உணவகத்துக்கு போவோம். பாருங்கோ, தென்னை மரங்களுக்கு கீழே நிறைய சுற்றுலா பயணிகள் தங்களுடைய அந்த பொழுதை கழித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் நீச்சல் தடாகம் இருக்குது. கடந்த காணொலியில் பார்த்துருப்பீங்க, மதிய சாப்பாடு இங்கே தான் வந்து சாப்பிட்டுனாங்க. அதுக்கு பிறகு மீனும் சுட்டு சாப்பிட போகிறோம். இதில் பாருங்கோ நிறைய வகையான மீன்கள் இருக்குது. மீனை தெரிவு செய்கிறதுக்கு முதல் மேலே போய் வருவோம். வாங்க மேலே நின்று இந்த சூழல் எப்படி இருக்குன்றதை ஆடுறோம். ஓடி வாங்க எப்படி இருக்கு மக்களே பாருங்கோ. அப்படியே கடற்கரையை பார்த்து ரசியுங்கோ. அப்படியே இந்த பக்கம் பார்த்து கொண்டு வாங்கோ, மெல்ல மெல்ல வாங்கோ. பாருங்கோ, இதுக்குள்ளதான் நாங்க தங்கி இருக்கிற ஒரு அறையும் இருக்குது. ஆனா அது தெரியாத அளவுக்கு மரங்கள் நிறைய நடப்பட்டிருக்குது. இந்த மரங்கள் இன்னும் பெரிதாக வளர்ந்ததுக்கு பிறகு இன்னும் அவ்வளவு சிறப்பாக மாறுமணி யோசிச்சு பாருங்கோ. இதுல நீச்சல் தடாகம் இருக்குது. அந்த பக்கம் இருக்கிறது மது பானசாலை. அதாவது நீங்க உங்களுக்கு அது சரி வராது. இப்போ நான் எல்லாம் இதை முடிச்சுட்டு அங்கே தான் போகிறேன். என்ன தம்பி இருக்கா? அது நான் சொன்ன மாதிரியே சும்மா சாதாரணமே இல்லை, அது விலையண்டா 5 லட்சம் ரூபாவானே இருக்கணும். அப்படி இருக்கா? உண்மையா இருக்கா? 160 இன்றைக்கு சரிதானே? டேய், தேனை குடிச்சிட்டே நிமிந்து நிற்க மாட்டேன். நீ என்னடா நிறுத்தையும் பாருங்கோ. அங்கே பாருங்க நிறைய வெள்ளைக்காரர்கள் மீனை தெரிவு செய்ய போகிறோம். நாங்கள் 2 பேர் சாப்பிட போகிறோம். அந்த மீனை என்ன செய்து சாப்பிட போகிறோம்ன்றதை பிறகு யோசிப்போம். முதல்ல மீனை தெரிவு செய்வோம். வந்து பாருங்கோ, பல வகையான மீன்கள் இருக்குது. ஒயிட் மலட், parrot fish, sea fish, kumbala fish, and parrot fish. This is wolf hair fish. இதில் இருந்து 2 பேருக்கு ஏற்ற மாதிரி தெரிவு செய்ய போகிறேன். ஓகே வாங்கோ சமைச்சு சாப்பிடுவோம். ஏதாவது போட்டு கொண்டு போகணுமா? விருது தார மாதிரியே இருக்கு. அவர் வெட்டி கொண்டு இருக்கட்டும். நாங்கள் சமையலறையை பார்ப்போம். இதுதான் சமையலறை. நல்ல குளிர்மையாகவும் இருக்குது. பணியாளர்களுக்கு எந்த இடையூறுமே இல்லை. அடுத்தது பாருங்கோ, சமைக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. தம்பி உனக்கு தெரியுமா என்னென்ன செய்கிறேன்னு? தம்பி வந்து இப்போ பயிற்சிக்கு வந்திருக்குது அப்படித்தானே? திடீரென்று வந்த உடனே இந்த இடத்த பார்த்த உடனே எப்படி இருந்தது? ஏதோ மாளிகைக்கு போன மாதிரி அவ்வளோ பெரிய எக்ஸ்பிளைன். ஏன்னா இது வரைக்கும் இப்படி ஹோட்டல் பார்த்தது இல்லை. அங்கே கிளிநொச்சியில் தானே இருந்தது. ஜெஃப்னால படிக்க போய் இப்போ இங்கே வந்தனா அதனால கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டாக இருந்தது. ஹோட்டல் மேனேஜ்மெண்ட். அப்போ அதை படிச்சுட்டு அவர் இங்கே பயிற்சி காலத்துக்காக வந்தவர். உண்மையே இங்கே பணியாற்றுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஒரு நல்ல சந்தர்ப்பம். மொழி நல்லா படித்து கொள்ளலாம். அடுத்தது நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். இப்போ அவ்வளவுமே இவருக்கு கிடைச்சிருக்குது. வந்து பார்த்த உடனே உண்மையில் எனக்கு முதல் கதைக்கும் போது சொன்னேன், நான் ஏங்கி போனேன். அவன் ஏங்கி போனேன். எந்த பக்கமும் பாருங்கோ சமையல் வேலைகள் நடக்குது. இதுக்குள்ள எத்தனை பேர் பணியாற்றுவேன்? இதுக்குள்ள வந்து பிஸி டைம்னா 5-6 பேர், நார்மல்டா ஒரு 3 பேர். மகளே, இதுல வேற குளிர்மையா இருக்கு. அந்த காத்து வந்து சரியா இதுகிட்ட போ சரியான வெக்கையா இருக்கு. நான் நிறைய விடுதிகளுக்கு போயிருக்கிறேன், நிறைய உணவகங்களுக்கு போயிருக்கிறேன். ஆனால் இங்கே இருக்கிற சமையல் உபகரணங்கள் எல்லாம் நவீனமயமாக இருக்குன்னு அந்த வித்தியாசமாக இருக்குது.
எனக்கு தெரிஞ்ச ஆங்கிலத்தில் அண்ணாவோட கதைப்போம். How many years experience? 8 years. 8 years. இந்த மீன் ஜோசிக்கும் வந்துட்ட மாட்டு பட்டுறேன். வெட்டினா தான் நல்லா வேகும். இப்போ மீனை வெட்டியாச்சு. அடுத்த கட்டமாக சுவை ஊட்டுறதுக்கு தயாராகிறார் அண்ணா. அவங்க எத்தனை வகையான ஓகே, உப்பு, மிளகுத்தூள், பெப்பர், கறி பவுடர், Yellow powder. மஞ்சள் பவுடர். மஞ்சள் பவுடர், Turmeric. மஞ்சள், Olive oil. ஒலிவ் ஆயில். ஒலிவ் ஆயிலோ You have to press the 5 minutes. 5 minutes. Okay. We want to wait 5 minutes. First grill. First, Yeah, and after. முதல்ல வந்து இதில் இந்த தட்டில் போட்டு சூடாக்கி போட்டு அதுக்கு பிறகுதான் இந்த அவனுக்குள்ள வைப்பார்கள். நாவெல்லாம் துடிச்சு கொண்டு இருக்குது. ஆமா, இதில் ஒரு பக்கம் 4 நிமிடம் வேக வைக்கணும், இரண்டாவது பக்கம் 4 நிமிடம், இதில் 8 நிமிடம் மொத்தமாக தேவைப்படும். அதுக்கு பிறகு இது 20லேருந்து 25 நிமிடம் வந்து அவனுக்குள்ளே வைக்கணும். அதுக்கு பிறகு சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். ரெண்டாவது பக்கம் திருப்பியாச்சு. எவ்வளோ சூடாக இருக்கேன்னு. இருபது நிமிடம் உள்ள வேகணும். சரி, வேகட்டும். 20 நிமிடம் உள்ளுக்கு மீன் வேக வேண்டி இருந்தது. வேகி இருக்குமென்று நம்புறேன். வாங்க உள்ளுக்கு போவோம். பாருங்கோ, ஆமா, அருமை. இனி இதை அழகுபடுத்தணும். Green salad. சலட், Garlic butter. சரி, நன்றி. சரி, நன்றி. garlic rice, french fries, garlic butter sauce. சரி சரி, ஓகே. இவ்வளவுத்தையும் எப்படி சாப்பிட்டு முடிக்கிறதுன்றதான் இப்போ இருக்கிற பெரிய கேள்வி. எனக்கு இதை வந்து அரைக்கிறதுக்கே கவலையாக இருக்குது. ஏனெண்டா அவர்கள் அழகாக இருக்கணும்னு பார்த்து பார்த்து செய்தது. ஆனாலும் என்ன செய்கிறது, இந்த பணக்கார வாழ்க்கை இதை விட்டு வைக்க. சரியா, ஒரு நாள் பணக்கார வாழ்க்கை பெம்பிளாக தான் போகுதே. சரியா, இதை இப்படி வெட்டி எடுப்போம். நல்லா வகை தான் இருக்குதே. சரி, இதை முதல்ல சாப்பிடுவோம். சரியா, இப்படி தொட்டு இந்த இதுக்குள்ளே அப்படியே வச்சுட்டு இப்போ சோஸோட தொடுவோம். கடற்கரையில் இருந்து இப்படியான ஒரு சாப்பாடை சாப்பிட நல்லா தான் இருக்குது. இது நல்லா இருக்குது சோஸை விட. ஒருத்தருக்கு ஒன்று பிடிக்கும், எனக்கு இது பிடிச்சிருக்கு. இதை விட சூரமீன், இன்னும் சூரமீன் சாப்பிட்டீங்க? ஒருக்கா நாங்கள் முல்லைத்தீவுக்கு போய்க்க சூரமீன் சுட்டு சாப்பிட்டுனாங்க. அம்மா கிட்டவும் கேளாது. இந்த மீன் நல்லா தான் இருக்குது, இல்லையாண்டு இல்லை. மீனில் இந்த பச்சை தன்மையெல்லாம் தெரியாமல் நல்லா வேகி
சிறப்பாக இருக்குது. சரி மக்களே, இந்த பக்கம் பாருங்கோ நீச்சல் தடாகம். மாலை வேளையில் பார்த்தீங்களா அப்படி இருக்குண்டு. இரவு வேளையில் இன்னும் சிறப்பாக இருக்கும். அங்கே தூரத்தில் பாருங்க ஒரு கப்பல் வந்து நிற்குது. இதை வச்சு நான் ஒன்று அறிஞ்சேன். இது எப்படி இருந்தால் மக்களே, துறைமுகத்தில் போய் நிற்கும்போது அதிகமான கட்டணம் போய் கொண்டு இருக்குமாம். அதனால் கொண்டு வர பொருட்களை இதில் வச்சு மாற்றுவார்களாம். இப்படி தான் அறிஞ்சேன் நான். இப்போ ஒரு ஐயாவோட கதைக்கு போகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பெயர்? புகாரி. எவ்வளோ காலம் இங்கே பணியாற்றுறீங்க? நாங்கள் மாதக்கணக்குலேருந்து வேலை செய்கிறோம். கடந்த காலங்களில் நேரத்தோட பீச்சில் வேலை செய்வோம். அங்கே வேலை செய்து பிறகு இங்கே வந்த நீங்கள் இங்கே முதல் நாள் உள்ளுக்கு வரும்போது உங்களோட உணர்வு என்ன சொன்னது? இந்த இடத்தை பார்க்கும்போது நல்ல ஒரு காட்சியான ஒரு இடமும் அழகான ஒரு தோட்டத்தையும் எனக்கு நான் கண்டுகளிச்சேன். அந்த 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 உணர்வு முதலாக பார்க்க டைமில் வந்துச்சு. நீங்கள் நிறைய இடங்களில் வேலை செய்திருப்பீங்க. அந்த இடங்களோட ஒப்பிடும்போது இந்த இடம் எப்படி இருக்கு? அதில் 50-60 வீதங்கள் இருந்திருந்தால் இது 100% விதமான முறைக்கு இந்த காட்சி எடுக்குது. ஐயா, எங்களோட கொஞ்ச நேரமாவது நின்று கதைச்சதுக்கு நன்றி. ஓகே, நன்றி. ஒரு நாள் பணக்கார வாழ்க்கை சிறப்பாக நகர்ந்து கொண்டிருக்கு. இந்த காணொளியில் உணவகத்துக்குள்ளே போய் மீன் சுடுற காட்சியை பார்த்துருப்பீங்க. அடுத்தது நாங்கள் தான் மீனை தெரிவு செய்தாங்கன்றதும் குறிப்பிட்டு சொல்லணும். இந்த கடற்கரை பகுதியை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். உண்மையிலேயே இந்த உப்புவெளி பீச் பை டிஎஸ்கேக்கு நீங்கள் வந்தால் இந்த பகுதி முன்னுக்கு நாங்கள் தங்குற அறை பகுதி எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் கடந்த காணொளியில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த பகுதிக்கு வரும்போது அது இன்னும் அதிகமான மகிழ்ச்சியை கொடுக்குது. நல்ல கடல் காற்று வாங்கி கொண்டு சிறப்பாக பொழுதை கழிக்கலாம். இப்போ நேரம் 6:34. இது வரைக்குமான பொழுது சிறப்பாக தான் போயிருக்குது. இன்று இரவு வேளையில் இந்த உப்புவெளி பீச் பை டிஎஸ்கே எப்படி இருக்குன்றதையும் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். அது இந்த காணொளியில் வராது, அடுத்த காணொளியில் தான் வரும். காத்திருங்கோ. நன்றி, வணக்கம்.